உண்மை அவரை சூழ்ந்திருக்கிறது என்று சங்கீதம் 89 நினைக்கிறேன். உண்மை அவரை சூழ்ந்திருக்கிறது. அவர் அப்படி மைண்ட்ல வச்சு கரெக்டா ஒரு படி ஆபிரகாம் ஒருவேளை தான், நீ ஒன் டைம் ஆண்டவருக்காக நின்னா கூட அவர் லைஃப் டைம் நிற்பார். இதுதான் இந்த ஆண்டவர். லைட்டா அந்த சீமோன் என்கிறவன் இயேசுவின் சிலுவையை நீங்க அந்த சுவிசேஷத்தை கொஞ்சம் உற்று ஆழ்ந்து தியானித்தா தெரியும். அவர் ஃபுல்லாலாம் அந்த ஒரு இயேசு சிலுவையை சுமக்கும் போது இன்னொருத்தனை கூட்டிட்டு பிடி சிலுவையை தூக்க வைப்பாங்கல்ல, ஃபுல்லாலாம் கிடையாது, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார். இன்னும் சொல்லணும்னா இயேசு சிலுவை அந்த பெயின் தாங்காம அப்படி தாழ்ந்து போகும்போது இவர் கொஞ்சம் தூக்கி விடுவார். இவ்வளவுதான் பண்ணார். கூட இவருக்கு கையில் ஆணி அறையலை, இவர் மேல சாட்டை அடிக்கப்படலை, ஒண்ணுமே கிடையாது. கொஞ்சம் தூரம் போனாரு, சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டார். ஆனா மார்க்கு சுவிசேஷத்தில் எழுதும் போது அலெக்சாந்தர் ரூபு என்பவர்களுடைய தகப்பன் சொல்லிட்டு பிள்ளைகளையும் எழுதி வச்சிட்டார். இவர் தான் உண்மை உள்ளவர்.